இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். ஃபியூச்சர் லைஃப் சேனலில் வேகன்சி வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். அதை பார்த்துட்டு அப்ளிகேஷன் இன்டேட்டுக்கு முன்னாடி உங்களால் அப்ளை பண்ணவும் முடியும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஜாப் ஃபினான்ஸ் அசோசியேட்ஸ் அப்படின்ற ஜாப் ஓப்பனிங் ஜட்டஸ் கம்பெனி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஜட்டஸ் கம்பெனி வந்து இட்ஸ் அ மேனேஜ்மெண்ட் கன்சல்டிங் கம்பெனி. இவங்க டேட்டாவில், சயின்ஸில், டெக்னாலஜியில் எல்லா ஃபீல்ட்லேயுமே இருக்கவங்க. ஒரு 40 ஆஃபீஸோட ஆல் ஓவர் வேர்ல்டு வந்து இவங்களுக்கு ஆஃபீஸ் இருக்குது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பூனேயில் ஒர்க் பண்ணுறதுக்கு இவங்க அந்த ஃபினான்ஷியல் அசோசியேட்ஸ் அப்படின்ற ஜாப் ஓப்பனிங் வந்து கால் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஜாப் ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் லைஃப் சைக்கிள் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட், இந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் உங்களோட ஒர்க் இருக்க போது. இந்த ஜாப் ஓப்பனிங் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற அந்த ஜாப் ஐடி 32737. ஸோ இந்த ஐடியில் தான் இவங்க வந்து இந்த ஜாப் ஓப்பனிங் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட டிகிரி படித்தவங்களாக இருக்கணும். ஸோ அது வந்து எம்காமாக இருக்கலாம், பிகாமாக இருக்கலாம், இல்லை பிஏ இருக்கலாம், பிஏ எக்கனாமிக்ஸ் அந்த மாதிரியும் இருக்கலாம். ஸோ பேச்சுலர் டிகிரி வந்து நீங்கள் ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்டது வாங்கியிருக்கணும். உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றது எந்தெந்த இதில் இருக்கும் அப்படின்னா இன்வாய்ஸிங், பர்ச்சேஸ் ஆர்டர், பில்லிங், அதே மாதிரி ரிப்போர்ட்டிங், ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங், இதில் தான் உங்களுடைய ஒர்க் இருக்கும். அதே மாதிரி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது 0 to 3 இயர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு நீங்கள் என்ட்ரி லெவலாக இருந்தால், அதாவது எக்ஸ்பீரியன்ஸே இல்லை என்ட்ரி லெவலாக இருந்தாலும் ஓகே, நீங்கள் அப்ளை பண்ணலாம். இல்லை அப் டு 3 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். முக்கியமாக வந்து மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் நல்லா ஒர்க் பண்ண தெரிஞ்சுக்கணும், நல்ல ப்ரொஃபிஷியன்சி, நல்ல நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எஃபெக்டிவ் ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கிற ஒரு கேண்டிடேட் வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களோட ஒர்க் ஃபினான்ஷியல் சம்மந்தப்பட்டது அப்படின்றதுனால எல்லாமே கிளையண்ட்டோடைய இன்வாய்ஸிங், கிளையண்ட்டோடைய பர்ச்சேஸ் ஆர்டரை மெயின்டைன் பண்ணுறது, இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்குரிய அந்த ரிப்போர்ட்ஸ், அந்த ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்ஸ் டைம் டு டைம் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கணும். இதை தவிர வந்துட்டு ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன், அதாவது பில்லிங், கலெக்ஷன், டைம் அண்ட் எக்ஸ்பென்சஸ், இது எல்லாமே அக்யூரேட்டாக வந்து மெயின்டைன் பண்ணுற ஒரு கேண்டிடேட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து எலக்ட்ரானிக் ஆர்ச்சிவ்ஸில் எல்லா இன்வாய்ஸையும் போட்டு ஃபுல்லாகவே நீங்கள் அதில் தான் மெயின்டைன் பண்ணுவீங்க. பேச்சுலர் டிகிரி வந்து ஃபினான்ஸில், எக்கனாமிக்ஸில், பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட அந்த விஷயங்கள் வந்து படித்தவங்களாக இருக்கணும். 0 to 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. முக்கியமாக ஸ்ட்ராங் ஒர்க்கிங் நாலேஜ் வந்து மைக்ரோசாஃப்ட் எக்ஸல், வேர்டு, அவுட்லுக்கில் வந்து சாப்லையும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஓகேன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ராங் அனலிட்டிக்கல் அண்ட் கிரிட்டிக்கல் திங்கிங் எபிலிட்டி இருக்கணும். இங்கிலீஷில் நல்ல ஃப்ளூயன்சி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கிளையண்ட்டு தான் ஃபஸ்ட்டு அப்படின்ற அந்த மென்டாலிட்டி இருக்கிற ஒரு கேண்டிடேட் எங்களுக்கு வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒர்க் எத்திக்ஸ் நல்லா இருக்கணும். அதே மாதிரி ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்கள் சேலரி இல்லாமல் உங்களுக்கு வந்துட்டு உங்கள் ஹெல்த்தில், அதே மாதிரி வந்துட்டு மொபிலிட்டி, நிறைய விஷயங்களில் வந்து அவங்க சப்போர்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. மற்றபடி வந்து இவ்வளோ தான் சேல்ரி அப்படின்றத டிட்டர்மின் பண்ணி கொடுக்கல. ஸோ பேக்கேஜ் எப்படி இருக்குன்னா உங்களோட ஹெல்த்து, வெல்பீயிங், ஃபினான்ஷியல் ஃபியூச்சர், டைம் அவே, ப்ரொஃபஷ்னல் டெவலப்மெண்ட், இதெல்லாம் சேர்த்து தான் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் எம்ப்ளாயீஸ் வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சைட்லேயே ஒர்க் பண்ணலாம், அதே சமயத்தில் வந்து வீட்டிலேருந்தும் ஹைப்ரிட் ஒர்க்கிங்காக தான் இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் ட்ராவல் இருக்குன்றதையும் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. லிட்டில் பிட், அதாவது கிளையண்ட் சம்மந்தப்பட்டது அப்படின்றதுனால தேவைப்பட்டால் கொஞ்சம் ட்ராவல் இருக்கும் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே நான் மேலே கொடுத்துருக்குற ZTES.com அப்படின்ற அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் மூலமாக போயும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இல்லைன்னா அவங்க அந்த அப்ளிகேஷன் லிங்க் இருக்கு இல்லையா, அந்த லிங்க்கை நான் அப்படியே எடுத்து கொடுத்துருக்கேங்க, இதையே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துட்றேன். ஸோ இந்த லிங்கை டச் பண்ணிங்கனாவும் உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் போயிடும். ஸோ நான் சொல்லியிருக்கிறது இல்லாமல் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. நீங்கள் அதெல்லாம் படித்து பார்த்துட்டு அங்கேயே அப்ளை அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதில் போய் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ண போகிற எல்லோருக்கும் பெஸ்ட் ஆஃப் லக். அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்த எல்லோருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வேறு ஏதாவது ஒரு வேகன்சி வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.